சோ நிச்சயம் பண்ண அதே தேதியில அதே முகூர்த்தத்துல எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். பூஜா, இந்த ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டுக்குவேன், இந்த கார்ல தான் நான் போவேன், இந்த சினிமாவை தான் நான் போய் பார்ப்பேன்னு சொன்னா அது நடக்கும். ஏன்னா அது உன் கண்ட்ரோல்ல இருக்கு. இன்னொருத்தருடைய சம்மதம் அதுக்கு தேவையில்லை. ஆனா கல்யாணங்கிறது அப்படி இல்லை. கட்டிக்கு போறவனுடைய சம்மதமும் தேவை. அவர் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நான் சொன்ன நாள்லயே சொன்ன நேரத்திலேயே நடக்கும்னா எப்படிமா நம்ப சொல்ற? டாடி, நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம், ஓகே? பட் யூ காட் நோ சாய்ஸ். நிச்சயமா இந்த கல்யாணம் நடந்தே ஆகும். சிவா என் கழுத்துல தாலி கட்ட தான் போறாரு. அதை நீங்க 2 பேரும் பார்க்க தான் போறீங்க, ஓகே? பூஜா, டாடி ப்ளீஸ் லுக், இட்ஸ் ஆல் ஃபிக்ஸ்ட். இதுல எதுவும் மாற போறது கிடையாது. சோ இனிமே இதை பத்தி பேசுறது ரொம்ப அனாவசியம் நான் நினைக்கிறேன். லீவ் இட். என்ன திமிர பேசிட்டு போற பத்தியா? ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. இப்ப சொல்லி என்னங்க பிரயோஜனம்? அவ வரம்பு மீறி போறான்னு உங்ககிட்ட சொன்னப்போ அதெல்லாம் இல்லன்னு என் வாய் அடிச்சது நீங்க தானே? உண்மைதான், செல்லம் கொடுத்தேன். ஆனா அது இந்த அளவுக்கு போகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இந்த கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ, இதனால எந்த குழப்பமும் நடக்கலைன்னா அதுவே எனக்கு போதும். அது சரி, இதுக்கு சிவா வீட்லயா சம்மதிச்சாங்களா? சிவாவோட அப்பா சம்மதம் கொடுக்க போய் தான் இவ இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கா. சிவாவோட அப்பா சம்மதிச்சிட்டாரு, ஆனா கட்டிக்கு போற சிவா சம்மதிக்கல. இதுக்கு பேரு கல்யாணம் இல்லடி, குழப்பம். இங்க பாருங்க, வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னு விதி இருந்தா நிச்சயமா நடக்கும். நீங்க போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க. இதுக்கப்புறம் என்ன ரெஸ்ட் எடுக்கிறது? ஹலோ சிவா, நான் ஃபேக்டரியிலிருந்து அன்பு பேசுறேன்டா. சொல்ல அன்பு, என்ன விஷயம்? ஆமா, உன் கல்யாண விஷயம் என்னாச்சு? ஏதாவது நல்ல செய்தி உண்டா? அன்பு, இதை பத்தி நானே ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீ முந்திக்கிட்ட. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு அன்பு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சிவா. ஆமா, உன் கல்யாணம் எப்ப? பூஜா பத்திரிக்கையில போட்டிருந்தால அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல மீனா காலத்துல நான் தாலி கட்டுறேன். என்ன சிவா சொல்ற? பூஜா ஃபிக்ஸ் பண்ண அதே நாள்ல உனக்கும் மீனாவுக்கும் கல்யாணமா? என்ன ஒரு கோ இன்சிடென்ட் பாத்தியா? என்ன பண்றது அன்பு, நல்ல நாள் முகூர்த்த பாக்குற வேலையே பூஜாவே எங்களுக்காக செஞ்சுட்டா. அதுக்காக இன்ஃபேக்ட் நான் அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். சிவா, இந்த விஷயம் மட்டும் பூஜாவுக்கு தெரிஞ்சு உயிரே விட்டுருவாடா. அன்பு, நீ நினைக்கிற மாதிரி அவ உயிர் விட மாட்டா. என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற வேலையில இறங்கிடுவா. அதனால இப்போதைக்கு இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. டேய், நான் பூஜாவுக்கு சொன்னதாண்டா தெரியும், சீக்கிரட்டா வச்சுக்கிறேன். சிவா, கல்யாணத்துக்கு முத நாள் அங்க இருப்பேன்டா. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் அன்பு. ஓகேடா. சபாஷ் அன்பு. ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க சிவாவோட மாப்பிள்ளை தோழன் இல்லையா? நீங்க இல்லாம கல்யாணம் நடக்கலாமா? நோ. நீங்க இமிடியேட்டா போய் ஆகணும்ல. ஃபைன், நான் இப்பவே உங்க லீவ் சாங்க்ஷன் பண்றேன். யூ மே கோ. போங்க அன்பு. நான் இல்லாம எனக்கு தெரியாம கல்யாணமா? எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். ஹலோ. ஹலோ அங்கிள், நான் பூஜா பேசுறேன். அங்கிள், நான் பூஜா. என்ன அமைதியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பூஜா, ஏதோ யோசனைல. என்ன விஷயம் சொல்லுமா? என்ன விஷயமா? அங்கிள், நீங்க தான் சொல்லணும்.
நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உண்மைதாம்மா. ஃபைன். அப்போ நீங்க சிவா மீனா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்க, அப்படிதானே? நான் என்னம்மா செய்ய முடியும்? சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த கல்யாணத்துக்கு சாதகமா இருக்கு. இத சொல்லி நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அங்கிள். அப்போ நீங்க எனக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்ன ஆகுறது? அதெல்லாம் பொய்யா? இந்த பாருமா, அது பொய்யாயிடக்கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா சிவா கட்டினா மீனா தான் கட்டிப்பேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவ ஆசைக்கு நான் கொடுக்கணும்னு, அப்புறம் ஒன்று கிடக்க ஒன்றாயிடக்கூடாதுன்னு தான் கடைசியில் நானும் சம்மதிச்சிட்டேம்மா. உங்களை மாதிரி கிராமத்து ஆளுங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு சொல்லிக் கொடுக்குவா வேணும். பூஜா, சிவா கிடைக்காத ஆத்திரத்தில் நீ இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா அவன் மனசுல நீ இல்லாதப்போ அவனை எப்படிமா கட்டாயப்படுத்த முடியும்? ஏன் முடியாது? நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா தடுத்து நிறுத்திருக்க முடியும். ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. இந்த பாரு, உன்னை விரும்பாதவனை கட்டாயப்படுத்தி உனக்கு கட்டி வச்சாலும் நிச்சயமா அந்த மன வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுமா. அது அனுபவத்துல உணர்ந்தவன் நான். அங்கிள் ப்ளீஸ், உங்க அட்வைஸ்ல எனக்கு தேவையில்லை. கடைசியா கேக்குறேன், சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? இல்லம்மா, முடியாது. நீ அந்தஸ்துக்கும் படிப்புக்கும் ஏற்ற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டிக்கிறதாம்மா நல்லது. வாங்கப்பா. எங்க தர கிளம்பிட்ட? சென்னைக்கு. ஏன், எதுக்கு? நான் இங்க வந்ததே புவனாக்காக தான். இங்க வந்ததுல என்னோட பாதி வேலை தான் முடிஞ்சது. இனி நான் சென்னைக்கு போய் புவனாவை குணப்படுத்தி உன்னோட சேர்த்து வைக்கிறது தான் என்னோட கடமை. புவனாவை நீ ஏத்துப்ப இல்ல, கைவிட மாட்டியே? தம்பி, புவனாவை இந்த ஊரு மறந்திருக்கலாம், நான் மறக்கல தம்பி. அவ வயக்கரையில் நடந்து வந்ததும் சிநேகிதிங்க கூட சிரிச்சு பேசினதும் இன்னும் என் மனசுல அப்படியே பசுமையா பதிஞ்சிருக்கு தம்பி. என்னப்பா பாக்குற? இந்த பரிசு நோட்டுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு பாக்குறியா? கரையோரத்தில் நடக்கிற கதையும் தெரியும், ஆத்துல போன சில கதைகளும் எனக்கு தெரியும்பா. அவளை கடைசியா பரிசல கொண்டு போய் சேர்த்ததே நான் தான்ப்பா. அவளுக்கு நடந்த நடப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். தம்பி ராஜசேகர், நீ ஒரு பெரிய மனுஷன். நான் சொல்லித்தான் உனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஆண் கேட்டா அது ஒரு சம்பவம், அதுவே ஒரு பெண் கேட்டா சரித்திரமாயிடும்பா. இதை நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. ஐயா,
போனாக்கு நான் செஞ்ச துரோகம் இப்பவும் என் மனசை உறுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம், அவளை நான் ஏத்துக்கிறது தான். என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவ தான் என் சம்சாரம் தங்கமணி. நிச்சயமா என் முடிவுக்கு மறுப்பு சொல்ல மாட்டான். துரை, நீ சம்மதிச்சேன்னா இப்பவே நான் சென்னைக்கு போக தயார். போனாவை நான் நேரில் பார்த்தாதான் என் மனசுல ஏற்பட்ட காயம் ஆறும். அவ குணமாக எவ்வளவு செலவானாலும் சரி, அத்தனையும் நான் ஏத்துக்கிறேன். நான் அந்த பழைய போனாவை மறுபடியும் பார்க்கணும். அவன் முகத்துல அந்த சிரிப்பை பார்க்கணும். அதான் என் ஆசை. நான் போயிட்டு வரலாமா? இன்னும் என்னப்பா யோஜனை? தம்பி சொல்றதுதான் சரி. எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு இருக்கவே இருக்கு பரிசுல ஆத்தங்கரையும். நீங்க புறப்படுங்க. சரி ஐயா. துரை, நான் இப்போவே ஊருக்கு போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தங்கமணி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். நான் வர வரைக்கும் இங்கே நீங்கள் இருக்கோம். சரி, இந்தா சாவிப்படி. வாங்கப்பா. இந்தா, இதுல ஐயாவுக்கு தேவையான துணிமணிங்க, சோப்பு, பேஸ்ட், பிரஷ் எல்லாம் வச்சிருக்கேன். அவருக்கு ஒண்ணும் தெரியாது. நீ தான் அவரை பத்திரமா பாத்துக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சின்ன குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். ஐயாவுக்கு தேவையான மாத்திரை எல்லாம் வச்சிட்டீங்களா? குறிப்பா அந்த பிபி மாத்திரை வச்சிட்டீங்களா? வச்சிட்டேன். அப்பா, இப்பதாங்க எனக்கு நிம்மதி. நீ நிம்மதியா ஊர் சுத்த போல, அவருக்கு உதவியா தான் போற. பத்திரமா பாத்துக்க. அடேங்கப்பா, பெத்த புள்ள 10 வருஷமா ஊர்ல இருந்தான், எந்த கர்ஷனும் கிடையாது. இப்ப கட்டின புருஷன் 10 நாள் ஊருக்கு போறாருன்னு இப்படி பாத்துறீங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப பேசுவியே. போ, வேலையை பார், போ. தங்கம், நான் சென்னைக்கு போறதுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? வருத்தமா தாங்க இருக்கு. ஆமாங்க, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க காதல் விவகாரம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஒதுங்கி இருப்பேன். நீங்க புவனாவோட சந்தோஷமா இருந்திருக்கலாம். என்னாலதான் உங்க சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கெட்டு போச்சு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை தங்கம். ஆமாங்க, நீங்க என் கூட வேண்டா வெறுப்பாதான் வாழ்ந்தீங்க. அதுக்கு என் அண்ணன் மேல இருக்கிற கோவம் தான் காரணம்னு நினைச்சேன். ஆனா புவனாங்கிற ஒரு பொண்ணுதாங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். பாவங்க, அவ உங்க மேல உயிரே வச்சிருந்ததாலதான் நீங்க இல்லைன்னதும் அவ இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா. போங்க, போய் முதல்ல அவளை பாருங்க. உங்களை பார்த்ததும் அவ நிச்சயம் குணமாயிடுவா. சரி சரி, நீங்க புறப்படுங்க. அப்புறம் சிவா இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு நேரா பரிசல் துறைக்கு வந்துடுவான். சென்னையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணுமா, அதனால அவனும் உங்க கூட வரான். 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, நான் வரேன். என்னங்க, நானும் புவனா மாதிரி தாங்க உங்க மேல உயிரே வச்சிருக்கேன். ஹலோ, நான் சோமசுந்தரம் பேசுறேன். நான் தான்ப்பா தியாகராஜன் பேசுறேன், பூஞ்சோலையிலிருந்து. தியாகராஜன், லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? என்னப்பா இது, நீ இன்னும் போட்டோவே அனுப்பல. அதுக்கு அப்புறம் தானே நான் எல்லா ஏற்பாடையும் செய்யணும். என்னது, போட்டோ அனுப்பலையா? நான் எப்பவும் அனுப்பி வச்சிட்டேங்க. சரியா பாரு சோமு, அனுப்பினதான் நினைச்சு கவர் அங்கங்க வச்சிருக்க போற. அட நீங்க வேற, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நானே போஸ்ட் ஆபீஸுக்கு போய் ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பி வச்சேனே. எனக்கு இன்னும் வந்து சேரலையப்பா. வரலையா? சரி, எனக்கு இப்ப இருக்கிற நிலைமையில என் மாப்பிள்ளை ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன்.
அதனால என் பொண்ணு ஃபோட்டோ மட்டும் அனுப்பி வைக்கிறேன். சரி, போட்டோ வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு மறுபடியும் ஃபோன் பண்றேன். சோமு, போட்டோவை மறக்காம போஸ்ட் பண்ணிடு என்ன? சரிங்க. பாரு, என்னப்பா? பூஞ்சோலையிலேருந்து என் ஃப்ரெண்டு தியாகராஜன் ஃபோன் பண்ணாரு. லேண்டு விஷயமா நீயும் மாப்பிளையும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அனுப்ப சொன்னல, அனுப்பி வச்சேன், வந்து சேரலைங்கிறாரு. அப்படியா? அதனால என்னப்பா, எங்களோட இன்னொரு போட்டோ அனுப்பிச்சு வைங்க. இல்லம்மா, இப்ப இருக்கிற நிலைமையில மாப்பிள்ளை ரிஜிஸ்ட்ரேஷன் வராம தெரியல. அதனால உன் போட்டோ மட்டும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதை மட்டும் அனுப்புறேன். அப்பா, என்னம்மா? நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? ஆஸ்பத்திரிக்கா? நம்ம ஆஸ்பத்திரிக்கா? ஆமாப்பா. ஏம்மா, மாப்பிள்ளை கூட அங்க இல்லையம்மா? இல்ல, அங்க போனா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு தோணுது. போயிட்டு வந்துடலாம்ப்பா. சரிம்மா, நாளைக்கு வினோத்தை ஸ்கூல்ல விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம். சரி. ராஜு, ராஜு உன்னை அநியாயமா கொன்னுட்டா. ராஜு, ராஜு என்ன மன்னிச்சுடா. ராஜு, நான் அநியாயமா கொன்னுட்டா. ராஜு, ஏய் ராஜு, அண்ணா கேளுங்க. ராஜு எங்க இருக்க? அமைதியா இருங்க. அண்ணா கேளுங்க. ஏய், நான் தெரியாம பண்ணிட்டா. ஒண்ணு இல்ல, பாருங்க, முதல்ல பாருங்க நீங்க. அமைதியா இருங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணும் ஆகாது. வந்துருவாரு. வந்துருவாருங்க. சொன்னா கேளுங்க. கத்திட்டே இருக்காரு. படுங்க. மெதுவா. என்னாச்சு இவருக்கு? மன்னிச்சுடா. ஐயோ ராஜு, எங்கடா இருக்க? ராஜு வந்துருவாருங்க. மன்னிச்சுடா. இவரே ஒரு ஃப்ரெண்டும் பைக்ல போயிட்டு இருந்தப்போ பைக் ஆக்சிடென்ட் ஆகி இவர் ஃப்ரெண்ட் இறந்துட்டாரு. அன்னையில இருந்து இவர் இப்படிதான் இருக்காரு. ராஜு, நான் பார்க்கணும். ராஜு அநியாயமா. இல்ல இல்ல, ராஜு சாகல, பக்கத்துல தான் போயிருக்காரு. வந்துருவாரு. அமைதியா இருங்க. ஐயோ அமைதியா. ராஜு. ஹலோ ராஜு. ஹலோ ராஜு, நான் அம்மா, பார்க்கணுமே. என்னம்மா இன்னும் எந்திரிக்கலையா? நான் தான் உன் மகன், துபாயில இருந்து பேசுறேன். முத்துப்பாண்டி, நல்லா இருக்கியாமா? துபாயில இருந்து பேசுறேன். சிக்னல் கிடைக்கலையா? வெளியில வாமா, வெளியில வா. இப்ப கிடைச்சதா? துபாயில எனக்கு அருமையான வேலை கிடைச்சிருக்கு. ஆனா ஒண்ணுமா, இங்க வெயில் தான் அதிகம். கவலைப்படாதம்மா, இந்த மாச சம்பளத்தை மொத்தமா அனுப்பிடுறேன். நாம வாங்கின கடனை மொத்தமா அடைச்சிடலாமா. நீ கவலைப்படாதம்மா. பாவம் மேடம், வெளிநாடு போறதுக்காக யார்கிட்டயே பணத்தை கொடுத்து ஏமாத்திட்டாருங்கம்மா. அப்புறம் தங்கச்சி எப்படி இருக்கு? தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? குட்டி பையன் ஸ்கூலுக்கு போறானா? சரி சரிம்மா, எனக்கு பில் அதிகமா எகிருது. நான் போனை வச்சிரட்டுமா? ஐயோ வேண்டாங்க, வேண்டாம், அப்படி பண்ணிக்காதீங்க. வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேண்டாம், அப்படி பண்ணிக்காதீங்க. வேண்டாங்க, வேண்டாங்க, வேண்டாம். இந்த அம்மாக்கு நெருப்பு பார்த்தா பயம். இவங்க டார்ச்சர் தாங்க முடியாம இவங்க புருஷன் தனக்குத்தானே நெருப்ப வச்சு கொளுத்திக்கிட்டாரு. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே